ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளை சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவேளையில் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவராக இருக்கிறபடினால் நாங்களும் நல்லவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இல்லையா? அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையே செய்திருக்கிறதான தெய்வம். ஆமென். இதுவரை நம்மளை நடத்தி வந்ததான எபினேசராக இருக்கார், இனிமேலும் நம்மளை கொண்டு போகிறதான எபினேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் கேட்டுக்கொள்கின்றேன், இன்றைய நாள் கூட என்னுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுதான அவதானங்களை நீங்கள் இந்த பக்கமாக செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு அநேகமான பிரச்சனைகள் மத்திய நீங்கள் வந்திருக்கலாம், அநேகமான காரியங்கள் வந்திருக்கலாம், அநேகமான காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய மனசில் நிறைய காரியங்கள் இந்த ஆராதனை முடிந்துவிட்டு என்ன செய்கிறது, இல்லாட்டி நிறைய காரியங்கள் திட்டம் போட்டிருப்பீங்க, எங்கெங்கே போகிறது அப்படின்னு சொல்லி. ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் சொல்கிறேன், இந்த 2 மணித்தியாலும் தேவனுக்குள்ளாக இந்த காலத்தை கழிப்போம். ஆமென். எல்லா காரியங்களும் மறந்தவர்களாக. ஹல்லேலூயா. இந்த கிழமையை நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையில் எல்லாத்தையும் பட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த 2 மணித்தியாலும் சரி தேவ சமூகத்தில் தேவனுக்காக இந்த காலத்தை நேரத்தை கொடுப்போம். ஆமென். ஏன்னு சொன்னால் அது இந்த வாரம் முழுவதுமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வசனத்துக்கு சரியாக செவி கொடுக்கறது இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த சபைகள் தேவனோட வசனத்துக்கு சரியாக செவி கொடுக்கறது இல்லை. அதனால் அவங்க வசனத்தில் நிலைத்திருக்க முடியாத நிலைமை இந்த சபைகளுக்குள்ளாக வந்து கொண்டிருக்குது. அவங்க எவ்வளோ தான் வசனத்தை கேட்டாலும் அவங்க வாழ்கிறது என்னது உலக முறையில் தான். அது என்ன காரணம்னு சொன்னால் வசனத்தை தன் வாழ்க்கைக்கு எடுத்து கொள்ளாதனால நாங்கள் பார்க்குறோம். இந்த அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை இல்லையா, அந்த விதை வந்து யார் பட்சிகள் பறவைகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு போன பிறகு அந்த விதை என்னது எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அந்த பறவைகள் வந்து எடுத்து, அதே போல தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் அந்த வசனத்தை கேட்க வேண்டியது அந்த உணர்வோடு கேட்காதனால சாத்தான் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போயிடுறான். ஆமென். அதனால ஜனங்கள் வாழ்க்கை அந்த வசனம் பிரயோஜனம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், 2 நாள் கூட தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு இங்கே இருங்க, உங்களுடைய பிள்ளைகளையும் இதோட வசனத்தை கேட்கும்படியாக அவங்களை ஊக்குவிங்க. ஏன்னா அவங்களும் இதோட வசனத்தை கேட்கின்றவளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால பக்கத்தில் சொல்லுங்கள், வசனத்தை கேட்கும்படியாக நான் உனக்கு கரத்தில் கொடுக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு கரத்தில் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் தட்டி சொல்லுங்கள், தூக்கம் எல்லாம் போகிறதுக்கு. நானும் உனக்கு கரத்தில் கொடுக்க மாட்டேன், நீயும் எனக்கு கரத்தில் கொடுக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்னுடைய மனதில் வைத்ததான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். உண்மையிலே ஆண்டவர் இன்னும் இது ஆண்டவர் பேசியதான வார்த்தையா என்று நான் இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டேன். ஏனென்று சொன்னால் இந்த கூட சிஸ்டர் நேசம்னூடாக கர்த்தர் சில வார்த்தைகள் அவருனூடாக பாவிக்க வேண்டியது இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். இருக்கிறவர். உண்மையிலே நாங்கள் பார்க்குறோம் தேவனுடைய வசனம் நான் கேட்கவும் அவங்க என்ன பாட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேட்கவும் இல்லை, அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கவும் இல்லை, நான் என்ன பிரசங்கம் பண்ணுறது அவங்களுக்கும் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ஒரே ஆவியானவர். ஆமென். ஒரே ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் அவருதான தேவதாசர்களுக்குள்ளாக அவருதான வாய்களில் வைக்கிறதான தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனமும் எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார்.
அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளை, இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் பாருங்க. நாங்கள் பார்க்கிறோம், இப்போ மோசே நாங்கள் பார்க்கிறோம், அவன் எகிப்தியை விட்டு அவன் ஓடி வருகின்ற வேளையில் அவன் தன் மாமனாக ஏத்ரோட ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு அவன் மலையில் இருக்கும்போது கர்த்தர் மோசையோடு பேசுகிறதான ஒரு சந்தர்ப்பம். ஆமென். மோசையோடு பேசுகிற சந்தர்ப்பம். மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், மோசே நீ என்ன செய்ய வேண்டும், என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அந்த ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படி சொல்லி. ஆமென். இப்படி சொல்கிற வேளையில் மோசேக்கு பிரச்சனை இருந்துச்சு, மறுபடி நான் அங்கே போகிறதா, அங்கே போனால் எனக்கு என்ன நடக்கும்? பார்வோன் என்பது ஒரு பயங்கரமான ராஜா, அவருடைய சமூகத்தில் இல்லாட்டி அவர்கிட்ட போகிறது லேசான காரியம் இல்லை. அது வேற, நான் ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், மறுபடி போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று தானே ஒரு பயம் மோசேக்கு எப்படி இருந்தது. ஆமென். மோசே இந்த இடத்துல ஆண்டவர் போக சொல்கிற வேளையில் மோசே சொல்கிறான், தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன சொல்வேன்? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மோசேக்கு இருந்தான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான், நான் போயிட்டு உம்முடைய நாமத்தை இல்லாட்டி உண்மை பற்றி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க கேட்டால் அவருடைய நாமம் என்று சொல்லி கேட்டால் என்ன சொல்வது, அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு நியாயமான கேள்வி இல்லையா? இப்போ மோசே போகிறத ஒரு காரணத்துக்கு ஆண்டவர் அனுப்புனார், அந்த ஜனங்கள் ஆண்டவர் பற்றி தெரியாது, இதுவரை பேசியும் இல்லை. இப்போ ஒரேடி ஆண்டவர் தான் என்ன அனுப்புனார் சொல்லி சொன்னால் ஆனால் ஜனங்கள் என்ன செய்வாங்க, என்ன நினைப்பாங்க? பைத்தியக்கார ஒருத்தன் இந்த மோசே அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவரே, நான் அந்த ஜனங்கள் என்னிடத்தில் கேட்டால் அவருடைய நாமம் என்ன சொல்லி கேட்டானா என்ன சொல்வது ஆண்டவரே? மோசேக்கு இந்த பிரச்சனை. ஆனால் தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று மோசேயோட சொல்லிருக்கிற என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்வாயாக. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமம் என்னது? இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நான் இன்று நாள் பேச போகிறது இந்த நாமத்தை குறித்து. இந்த நாமம், அவருடைய நாமம் அது பலமுள்ள நாமம். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னு சொன்னால் அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய நாமம். அந்த நாமம் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், நீ போயிட்டு சொல்லு, இருக்கிறவராக இருக்கிறதான நாமத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்கிறது பாருங்க. அதே போல 15வது வசனத்தை வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபம். என் பேர் பிரஸ்தாபம். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், நீ போயிட்டு சொல்லு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களிடத்தை அனுப்பினார் என்று சொல்லு உன்னை. ஏன்னா இதுதான் தலைமுறை தோறும் என்னுடைய நாமம். ஆமென். இதுதான் என்னுடைய பேர் பிரஸ்தாபம், இதுதான் என்னுடைய அடையாளம். ஹல்லேலூயா, ஆமென்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, அதுவே அவருடைய நாமம் அது தலைமுறை தலைமுறையாக இருக்கிறதான நாமம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறதான கர்த்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஜனங்கள் இல்லையா, ஜனங்கள் இன்னும் கொண்டு பேசுவாங்க, நாளை கொண்டு பேசுவாங்க, இல்லாட்டி அடுத்த கிழமை இன்னொன்று பேசுவாங்க. இப்போ ஜனங்களுடைய மனநிலை அப்படித்தான். ஆனால் நம்முடைய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டும் அவர். ஹல்லேலூயா. தேவ என்ன அன்பான தேவ பிள்ளைகளை தேவனோட சத்தத்துக்கு செய்ய கொடுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நான் இந்த நாமத்தை குறித்து உங்களோட பேச போகிறேன். ஏன்னா இன்று நிறைய பேர் இந்த நாமத்தை குறித்து அறிந்திருந்தாலும் கூட அந்த நாமத்திற்கு தான பலன், அந்த நாமத்திற்கு தான ஆசீர்வாதங்கள், அந்த நாமத்திற்கு தான வல்லமை இன்று ஜனங்கள் சரியாக அறியாமல் இருக்கிறார்கள். சபை இன்று சரியாக அறியாதனால ஒரு சாதாரணமான வாழ்க்கை இன்று ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானது எப்படி நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்ட மிகப்பெரியதான ஆசீர்வாதமான காரியம்தான் அவருடைய நாமம். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நாங்கள் யார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். அப்படின்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் சொன்னால் யார், எப்படிப்பட்ட பிள்ளைகள்? நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, அவருடைய நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் அதுவே அவர் சொல்றார், அதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாபம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க அந்த நாமம் எவ்வளவு பெரிது என்று சொல்லி எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை. நீரே பெரியவர். நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. உமது நாமமே வல்லமையிலும் பெரியது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. உமது ஆண்டவரே, உமது நாமம் எல்லா வல்லமைகளை பார்க்கிலும் பெரியது. ஹல்லேலூயா, ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேர், நிறைய ஜனங்கள் நிறைய காரியங்களை குறித்து பெருமதியாக எண்ணுறாங்க, பெருமதியா பார்க்குறாங்க இல்லையா, பெருமதியா நினைக்கிறாங்க. இப்போ சில நேரத்தில் நீங்கள் கூட சில காரியங்களை குறித்து பெருமதியாக நினைக்கிறீங்க. ஓ, நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய காரியம் என்ற சொத்து, என் வாழ்க்கை இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க, ஓ நான் கட்டின பட்டணம் இல்லையா. நெபுகத்நேச்சர் ராஜா சொன்னார் பாபிலோன் ராஜ்யத்தை பார்த்து, நான் கட்டின மகா பாபிலோன். எனக்கு அன்பானவரே, இன்று நாங்கள் உலகத்தில் பார்க்கிற வேளையில் ஒரு பலமுள்ள காரியங்கள் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய நாமம் எல்லா வல்லமைகளை பார்க்கலும், எல்லா காரியங்களை பார்க்கலும் மேலானது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்னு சொன்னா எனக்கு அன்பானவர்களே, நாங்களும் வல்லமுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வல்லமுள்ள மனுஷன். ஏன்? அவருடைய நாமம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் வல்லமுள்ள ஜனங்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சிலவர் நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பச்சை மண்ணு பாஸ்டர் இல்லையா. சில பேர் நம்ம நினைச்சு கொள்வோம் தானே, எந்த பிரயோஜனம் இல்லாதவன், எந்த வேலை இல்லாதவன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை பாஸ்டர். சில நேரத்தில் நம்ம சொல்லிட்டு நம்மளே சொல்கிறோம். அது என்ன காரணம்னா நம்மளை தேட்டுக்கொள்கிறோம் சொல்லிட்டு. நல்ல விலையும் கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஆமென். அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் லேசான ஜனங்கள் அல்ல. அந்த நாமம் அது வல்லமுள்ள நாமம், அது பயங்கரமான நாமம், அது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய நாமம், நம்முடைய எல்லா காரியங்களை மாற்றக்கூடிய நாமம். ஏன்னு சொன்னா அந்த நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நாங்கள். வேறும் சொல்லுது இல்லையா, என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடினால் அப்போது நான் என்ன செய்வேன்? தேசத்தை சுகப்படுத்துவேன். ஹல்லேலூயா.
அப்படின்னா இந்த தேசம் சுகப்படுத்துவது மற்ற ஜனங்களால் இல்லை, அவருடைய நாமத்தை தரித்துதான நாங்கள் ஜெபிக்கிற வேளையில, அந்த நாமத்தை தரித்துதான் நாங்கள் கிரியை செய்கிற வேளையில, அந்த நாமத்தை தரித்துதான் நாங்கள் தேவ சமூகத்தில் போராடுகிற வேளையில இந்த தேசம் சுகமுள்ள தேசமாய் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விலையும் கொள்ளுங்க. ஏன்னா அந்த நாமம் அவ்வளவு பலமுள்ள நாமம். எத்தனை பேர் அந்த நாமத்தை குறித்து உங்களோட மனசுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க? நல்ல விலையும் கொள்ளுங்க. ஏன்னா அந்த நாமத்தினால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கூடும், எல்லா சூழ்நிலை மாற்றக்கூடும். நமக்கு முடியாத அந்த நாம செய்ய வைக்கும். எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? கரங்களை எடுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது உங்களோட மனசுக்கு எடுங்க. ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், ஒரு வெறுமையான ஜீவியம் ஜீவித்தது போதும், ஒரு வெறுமையான வாழ்க்கை நம்மளோட கடந்து வந்தது போதும். அவர் நாமம் பலமுள்ள நாமம். ஆமென். அதுதான் வேதம் சொல்கிறது. நாங்கள் பார்க்குறோம், யோவான் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. நான் கேட்டோட தேவனுடைய வசனத்தை பைபிள் கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்க. பைபிள் நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். நீங்கள் திருப்பி கொண்டு அந்த வசனத்தை எடுங்க. வசனத்தை எடுத்து நீங்கள் வாசி, அப்போ தான் உங்களோட மனசுக்கு டக்குன்னு அந்த வசனம் போகும். சில பேர் பைபிள் எடுத்து வந்தாங்க, பைபிள் அப்படி மூடி வச்சிருக்காங்க, ஏனும் தெரியல. வசனத்தை எடுங்க, வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை பாருங்க. ரைட், வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரன் மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். இது பொருத்தனை. ஆமென். இதை பிடிச்சுக்கொள்ளுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது நான் உங்களுக்கு செய்வேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னு சொன்னால், அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்கிறோம் அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் அவருடைய நாமத்தில் கேட்டிருக்கீங்க? கேட்டாங்க காரங்களை சொல்லுங்களேன். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, வேறொன்றும் இல்லை. அவருடைய நாமத்தில் நாங்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நாங்கள் கதறி அழுகிற வேளையில, தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையில நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். இன்று எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஆமென். அவருடைய நாமம் பலம் உள்ளது. அவருடைய நாமம் அது பலமுள்ள நாமம். நம்முடைய சூழ்நிலை மாற்றக்கூடிய நாமம், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய நாமம். சில வேளையில் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்மளோட வாழ்க்கை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, ஏன் இது எவ்வளோத்தான் நான் பிரயாசப்பட்டாலும் என்னை முன்னுக்கு போக முடியாமல் இருக்கிறதே, எவ்வளோத்தான் பிரயாசப்பட்டாலும் என் வாழ்க்கையில் ஒரு மட்டத்துக்கு வரமாட்டேங்குதே என்று சொல்லி சில வேளையில் நம்ம சில காரியங்களை குறித்து போராடுறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய நாமத்தில் கேட்க பழகுங்க. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் கேட்க பழகுங்க உங்களோட வாழ்க்கையில். ஏன்னா இன்று நிறைய பேர் அவருடைய நாமம் அல்ல, அவர்கள் இன்று உலகத்தின் காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதான பழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல விலையை கொள்ளுங்க. ஆமென். வேதம் சொல்கிறது, நீங்கள் அறை வீட்டுக்கு போயிட்டு அந்தரத்தில் இருக்கிறதான பிதாவை பார்த்து நீங்கள் ஜெபிக்கிற வேளையில வேதம் என்ன சொல்லுது? அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் அளிப்பார். எத்தனை பேர் அவருடைய நாமத்தில் அமர்ந்திருந்து பழகி இருக்கிறீங்க? அவருடைய நாமத்தில் காத்திருக்க பழகி இருக்கிறீங்க?
அவருடைய நாமத்தில் அமர்ந்திருந்து அவருடைய நாமத்தை குறித்து சிந்தித்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பேருக்கு வந்து இந்த பாடல்குழு பாட்டு பாடிப்பாங்க தானே. என்ன பாட்டு? வானத்திலும் பூமியிலும் இல்லையா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. ஆமென். இப்ப இந்த பாட்டு படிக்கிற வேலை சில பேர் கரங்களை கூட தட்ட மாட்டாங்க, அப்படியே உம்முன்னு இருப்பான் கைகளை வச்சுக்கிட்டு. போயிடலாம் சொல்றது சில பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அதுல விளங்குது என்ன தெரியுமா? அந்த நாமத்துக்கு தானே பெருமதி. இந்த நாமத்தில் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாததானே ஒரு உணர்வோடு தான் அவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அவருடைய நாமத்துக்கு அந்த பெருமதி, அந்த வல்லமை நம்முடைய வாயில நம்ம அறிக்கை பண்ண வேண்டும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. வேற சொல்ல, என்னுடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்பீங்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். ஏன்னா அவருடைய நாமத்தினாலே நாங்கள் பேச வேண்டும், அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், அவருடைய நாமத்தை நாங்கள் பாட வேண்டும், அவருடைய நாமத்திற்கு தானே வல்லமை குறித்து நாங்கள் தியானம் செய்ய வேண்டும். அது நாங்கள் செய்கிற வேளையில் அந்த வல்லமை, அந்த நாமத்துக்கு தான் அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானது நல்ல விலை கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால், எந்த பிரயோஜனம் இல்லாத மனிதர்களை கூட இந்த நாமம் என்ன செய்திருக்குதுன்னா வல்லமையாக பயன்படுத்திருக்குது. ஹல்லேலூயா. நான் வேதத்தில் பார்க்குறேன், எந்த பிரயோஜனம் இல்லாதான, எந்த படிப்பறிவு இல்லாதான, எதுக்கு பிரயோஜனம் இல்லாத நபர்களை கூட இந்த நாமம் வல்லமுள்ளதாக பயன்படுத்தியிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு நான் காட்டித்தர விரும்புகிறேன். நம்ம எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தலர்கள் 3வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். நாடோடு அவன் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல விலை கொள்ளுங்க. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஜெப ஆலய 9 மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவ ஆலயத்துக்கு அவர்கள் போனார்கள். போகிற வேளையில தாயின் வயிற்றில் இருக்கும் பிறந்த முதல் சப்பானியாய் பிறந்தான ஒரு மனுஷன் அந்த வாசல் அருகிலே, அந்த தேவாலயத்தின் அந்த வாசல் அருகிலே அவன் அமர்ந்திருக்கிறான். கொண்டு வந்து வைத்தார்கள். கொண்டு வந்து வைக்கிற வேளையில இந்த பேதுரு யோவானும் அவர்கள் போகிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அவர்தான கால்கள் விளங்காமல் இருந்தது. அவருக்கு நடக்க முடியல, அவருக்கு வேற எங்கும் போக முடியல, ஒரே இடத்துல இருந்தான்.
நாங்கள் பார்க்கிறோம், அவன் தேவனிடத்தில் யார் வருகிறார்களோ அவங்களிடத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற வேளையில் அதே போல தான் இந்த பேதுரும் யோவானும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இப்போ தேவாலயத்துக்கு போகிறார்கள். போகிற வேளையில் இந்த மனுஷன் நல்லா பார்க்குறான். பேதுரு சொல்றார், கொஞ்சம் என்ன கொஞ்சம் பாரு. ஆமென். கொஞ்சம் என்ன பாரு. அவன் பேதுரு யோவானை பார்க்குற வேளையில் அவன் நினைச்சான், அடே எவ்வளவு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. ஆமென். இவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, இவங்ககிட்ட பார்த்தா எவ்வளவு எனக்கு கிடைக்கும். இப்போ அந்த மனசோட அவன் பார்க்குறான். பார்க்குற வேளையில் பேதுரு யாரு, யோவான் சொல்கிறான், எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனாலும் எங்களிடத்தில் ஒன்று இருக்குது. என்ன அது? வேதம் சொல்கிறது, எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் ஒன்று இருக்குது. என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தாரேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவரிடத்தில் இருந்தது என்னது? அவரிடத்தில் இருந்தது என்னது? இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. பேதுருக்குள்ள இருந்தது இயேசுவின் நாமம். அவர் சொல்றார், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, ஆனாலும் என்னக்குள்ளாக இருக்கிறத நான் உனக்கு தர்றேன். ஒன்று இருக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொல்கிற வேளையில் வேதம் சொல்வது, அவன் கால்கள் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. அவன் குதித்து எழுந்தான். எனக்கு ஆண்டவர் பேச ஒரு காரியம் இருக்குது, நல்ல விலையை கொள்ளுங்க. இந்த இடத்துல பேதுரு வெள்ளியும் பொண்ணும் அவனுக்கு கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ பேதுகிட்ட இருந்த காசு சரி, வெள்ளியும் பொண்ணும் அவன் கேக்குள்ள அவனுக்கு கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு மாசம் சாப்பிட்டு இருப்பானா? இல்லாட்டி ஒரு 2 மாசம் சாப்பிட்டு இருப்பானா? இல்லாட்டி ஒரு வருஷம்? ஜோனதா, இப்போ ஒரு பவுன் உண்டு எவ்வளோ? 3 லட்சமா? 3.5 லட்சம். சரி, பேதுரு ஒரு பவுன் கொடுத்துப்பா சொல்லுவோமே இல்லையா? பொண்ணு தானே கேட்டான். ஒரு பவுன் கொடுத்தா அப்போ 3.5 லட்சம் சொல்லுவோமே. இப்போ 3 லட்சம் எத்தனை நாங்கள் வாழலாம் சாதாரணம்? சொல்லுங்களேன். சாதாரண 3 நேரம் சாப்பிடணும்னு சொன்னால் எத்தனை நாள் சாப்பிடலாம்? 3.5 லட்சத்துக்கு ஒரு 5 மாதம். நம்மளை சாப்பிட்றத பார்த்தா ஒரு மாதம் கூட பார்த்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு கிழமை கேப்சில் இருப்பாங்க நம்முடைய ஜனங்க. இப்போ நல்ல விலை கொள்ளுங்க. பேதுரு அவனுக்கு வெள்ளியும் பொண்ணு கொடுத்திருந்தா ஒரு மாதம் சரி, இல்லாட்டி ஒரு 2 மாதம் சரி, சரி ஒரு வருஷம் சரி அவன் சாப்பிட்டு இருப்பான். ஆமேன். ஆனால் அந்த வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவன் பிச்சைக்காரன் தான். ஆனால் பேதுரு அவனுக்கு கொடுத்தது மறுபடியும் அவன் பிச்சைக்காரனாக இருக்கும்படியாக அல்ல, வாழ்நாள் முழுவதும் இனிமே பிச்சை எடுக்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய நாமம் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. இதுதான் தேவனுடைய நாமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறதான பலன், ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்களுக்கு அதை குறித்தான அறிவு இல்லாதனால தான் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு கொடுத்தது அந்த நாமம் அவனுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் இனிமேல பிச்சை எடுக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை உயர்த்தி வைத்தது. இனிமேல் அவன் பிச்சைக்காரன் அல்ல, இனி அவன் சுயமா சம்பாதித்து அவன் வாழக்கூடிய நிலைமையில அவன் இருந்தான். பாருங்க, அந்த நாமம் சொல்லக்குள்ளேயே அவன் எழுந்து நடந்தான். வேற சொல்கிற இனிமேல் அவன் இருந்த இடத்துல இருந்தான். இனி இது இல்லை என்ன இடம், அவங்களோட அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் கூட தேவையில்லை இந்த உலகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு. நீங்க பிசினஸ் போனா
உங்களுக்கு காசு கிடைக்கும். நீங்கள் இன்னைக்கு பிஸ்னஸ் போனால் உங்களுக்கு வாழ்றதுக்கான காசு கிடைக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்காக ஆண்டவர் தேட கூட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சதா காலமான ஜீவியத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. இதை நீங்கள் பிடிச்சு கொண்டு நீங்கள் சொன்னால் உங்களோட வாழ்க்கை வேறு விதமாய் மாறும். நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க தொடங்கிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு அந்த பலன், அந்த அவருடைய நாமத்துக்கு தானே அந்த ஆசீர்வாதம், அந்த நாமத்திற்கு தானே மகிமை நாங்கள் முதல் நினைக்க வேண்டும். அந்த மகிமை உள்ள நாமம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடியது. அந்த நாமம் நமக்குள்ள இருக்குது. பேதுரு சொன்னார், எனக்கு வெளியே பொண்ணும் இல்லை, ஆனாலும் எனக்குள்ளாக இருக்கிறத நான் உனக்கு தாரேன். அந்த நாமத்தில் நமக்கு வெள்ளியும் பொண்ணும் நமக்கு தேவையானது எல்லாம் அவருடைய நாமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. அந்த நாமம் தரிக்கப்பட்ட நான்கள். ஹல்லேலூயா. நாங்கள் கரங்களை தட்டுவோம் தேவனுக்கு. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தை பிடிங்க. தேவ வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. சத்தியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அன்பான நேரம் போகிற நாள் விரைவாக போகிறேன். பிலிப்பி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த மனுஷனை சுகப்படுத்தின பிறகு எல்லாரும் என்னது, இயேசுவே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அவரே தேவன் என்று அறிந்து கொண்டு, ஆனாலும் அந்த இடத்துல இருந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் வந்து சொன்னார்கள், இனிமேல இந்த நாமத்தை குறித்து எந்த இடத்துல பேசக்கூடாது. இனிமேல இந்த நாமத்தை குறித்து எந்த இடத்துல பேசக்கூடாது நீங்க. ஆனா அவர்கள் சொல்கிற வேலை பேதுரு என்ன சொல்றான்னு தெரியுமா? 19-20 வசனத்தை வாசிங்க. பேதுரு யோவான் அவர்களுக்கு பிரயுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசேயர்கள் அந்த ஆசாரியர்கள் சதுசேயர்கள் சொன்னார்கள், இனிமேல் இந்த நாமத்தை குறித்து எந்த இடத்துல பேசக்கூடாது நீங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னது, அவர்களை பயமுறுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் எவ்வளவு தூரம் சொன்னார்களோ, பேதுரு சொல்றார், நாங்கள் கண்டவைகள் கேட்டவைகள் எங்களுக்கு நடந்தவைகளை குறித்து நாங்கள் எப்படி பேசாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமத்தில் நாங்கள் கண்டவைகள், அவருடைய நாமத்தினால கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு பேசாமல் இருக்க முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல விலை கொள்ளுங்க. நாங்கள் கண்டவைகள், நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள், அவருடைய நாமத்தில் நாங்கள் கண்ட காரியங்கள், அவருடைய நாமத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும் மற்றவங்களுக்கு? நல்ல விலையும் கொள்ளுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது உங்களுடைய மனசுக்கு எடுங்க. அவருடைய நாமம் பலமுள்ள நாமம். ஹல்லேலூயா. அது மரித்த சர்ரங்களை உயிர்ப்பிக்கிற நாமம், இல்லாதவைகளை இருக்கின்றவர்களை பார்க்கிற நாமம். நல்ல விலையும் கொள்ளுங்க. அந்த நாமம் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் பலமுள்ளவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் பலசாலிகளாக மாற வேண்டும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக அந்த நாமத்துக்காக பிரயாசப்படுகின்றவர்களாக மாற வேண்டும். அன்பானவர்களே, நான் பேதுரு பார்க்குறோம், அவங்க சொன்ன வார்த்தை பேதுரு கொஞ்சம் இது கூட கணக்கெடுக்கல.
ஆமென். கணக்கோடு எடுக்கல. ஏன்? அவங்க அறிஞ்சிருந்தாங்க இந்த நாமத்திற்கு தானே பலன் என்னன்னு சொல்லி. பேதுரு யோவான் அறிஞ்சது இந்த நாமத்துக்கு தானே வல்லமை என்னதுன்னு சொல்லி. அதனால அவங்க மற்றவங்களுடைய கதை அவங்களுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சபையே, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இந்த காலத்தில் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பம். நான் கேட்கிற கேள்வி, அந்த நாமத்தின் மேல் உங்களுக்கு தான் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த நாமத்தின் மேல் உங்களுக்கு தான் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமென். சொல்லுங்க, அந்த நாம் பிடிச்சு கொள்ளுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. தூக்கம் எல்லாம் கொஞ்சம் போறதுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் பெலமை தட்டுங்க, தட்டி சொல்லுங்க, அந்த நாமத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8 11 வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவருடைய எல்லா காரியங்களுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட நாமம் இருக்கிறது? எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இல்லையா? என்னது சொல்றாங்க இல்லையா, உலகத்துல எத்தனை கோடி தேவர்கள் இருக்காதாமா? 3 கோடி தேவர்கள். எத்தனை தேவர்கள்? 3 கோடி தேவர்கள். ஹல்லேலூயா. ஆனா இவருடைய எல்லா நாமங்களை பார்க்கிலும், ஆமென், அந்த எல்லா இந்த உலகத்துல எது நாமம் என்று சொல்கிறார்களோ, எது பலமுள்ள நாமம் என்று சொல்கிறார்களோ, அந்த எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு, ஆமென், அவருடைய எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமம். அந்த நாமத்தை தான் நாம பிடிச்சிருக்கோம். ஆமென். இந்த உலகத்தில் எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் பாக்கியவான்களா, பாக்கியம் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? ஆமென். நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அன்பானவர்களே. இந்த ரட்சிப்பு பாக்கியம் உள்ளது. கிறிஸ்து நமக்காக அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நல்ல விலை கொள்ளுங்க. சில வேளையில் அது நான் சில இடத்துல நான் நினைக்கிற காரியம், சில வேளை நமக்கு கிடைக்காத காரியங்கள் குறித்து நாங்கள் அநேகமாக துக்கப்படுவோம். நமக்கு கிடைக்காத காரியங்கள், சில வேளையில நமக்கு கிடைத்த காரியங்களை நம்ம சந்தோஷப்படுறதை விட நமக்கு கிடைக்காத காரியம் குறித்து அதிகமாக துக்கப்படுவோம் சில நேரத்தில். நல்ல விலையும் கொள்ளுங்க. இல்லை அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான நாமத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காத காரியங்களை குறித்து நீங்கள் துக்கப்படுறீங்க தானே? அங்கதான் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை. நம்ம வாழ்க்கை எல்லாம் கிடைக்கிற நாமத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்ப நான் கிடைக்காத காரியம் குறித்து நீங்க ஏன் துக்கப்படுறீங்க? ஒரு காலம் இருந்துச்சு, நானும் துக்கப்பட்டது உண்டு. ஆமென். இந்த கிடைக்காத காரியங்களை குறித்து. ஏன்? ஆனா அந்த மனுஷன் பார்வேண்டா, அவன் ஜெபிக்க கூட மாட்டேங்கிறான், சேதி சரியா வரவும் மாட்டேங்கிறான், அவன் பாருவேன் அவனுடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி
அப்படி துக்கப்பட்டவங்க இருக்கிறீங்களா? மற்றவங்களோட வாழ்க்கை பார்த்து, மற்றவங்களோட காரியத்தை பார்த்து துக்கப்பட்டவங்க இப்படி இல்லையா? நான் மட்டும் தான் இருக்கிறேன் போல. நல்ல விலை கொள்ளுங்க, ஒரு காலம் இது துக்கப்பட்டது. ஆமேன். ஆனால் நல்ல விலை கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாமும் நாம் பிடிச்சிருக்கிறோம். ஆமேன். நாங்கள் பெற்றிருக்கிறோம். நல்ல விலை கொள்ளும். அந்த நாமம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் செய்ய வைக்கும். பாருங்க எனக்கு அன்பானவர்களே, எல்லா நாமங்களை பார்க்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்து தேவன் கொடுத்தார். இந்த நாமத்தை அறிஞ்சுதான தாவீது பாருங்க எப்படியாக இயேசு தேவன் சொல்கிறார் தாவீதை பார்த்து. நம்ம எடுத்துக்கொள்ள 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16-17. அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படிக்கு தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த விருப்பம் என்ன? அவருக்கு இருந்த விருப்பம் என்ன? தனக்காக நல்ல வீட்டை ஒன்று கட்டணும் இல்லையா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக நல்ல இடத்தை செய்யணும், தன்னுடைய பரம்பரைக்காக சொத்து சேர்த்து வைக்கணும், தன்னுடைய காரியங்களுக்காக. அப்படியா? அவருக்கு விருப்பம் இருந்தது. என் நாமத்தினாலே யார தேவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் நாமத்துக்கு நான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனை தாவீது இருதயத்தில் இருந்தது. தாவீது இருதயத்தில் இருந்தது என்னது? ஆண்டவரே, நான் கட்ட போகின்ற ஆலயம் அது உம்முடைய நாமம் உள்ள ஆலயமா மாறணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இருக்கிறதான ஆலயமா மாறணும் ஆண்டவரே. அந்த இடத்துல உன்னுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். அதுக்காகத்தான் நான் ஆலயத்தை கட்ட போறேன், வேறொரு நோக்கத்துக்காக அல்ல. ஹல்லேலூயா. இன்று நிறைய பாஸ்டர்மார்கள் நிறைய காரியங்கள் கட்டலாம். ஆனா தாவீதுடைய மனதில் இருந்தது, நான் ஆலயத்தை கட்டுறது எதுக்காக சொன்னோம்? அவருடைய நாமம் அந்த இடத்தில் தரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நாமம், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தையும் ஆண்டவர் கட்டின எதற்காக? இந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜனங்களை மாற வேண்டும். உங்களை இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறது எதற்காக சொன்ன? வேறொரு நோக்கத்துக்காக இல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக நீங்க மாற வேண்டும் என்பதற்காக. அந்த நாமத்தின் மேல நீங்கள் கிரியை செய்கிற ஜனங்களாக மாற வேண்டும் என்பதற்காக, வேறொரு நோக்கத்துக்காக அல்ல. ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்றீங்க, சத்தியத்தை படிக்கிறீங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாம பலத்த துருகம். ஆமென். இல்லாதவர்களை இருக்கின்றவர்களாக மாற்றுகிற நாமம். அந்த நாமத்தில் அந்த நாமத்தை நம்ம எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த நாமத்தினால எல்லாம் கூடும். அவர் சொல்றாரு, அவன் ஆலயத்தை கட்ட விருப்பப்பட்டது எதுக்காக சொன்ன? வேறொரு நோக்கத்துக்காக இல்ல, அவருடைய தேவனுடைய நாமம் அந்த இடத்துல விளங்கப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் அந்த நாமம் மகிமைப்பட வேண்டும், வேறொரு நோக்கத்துக்காக இல்லை. ஆமென். அதனால தான் நான் பார்க்குறோம், சலமோன் செய்ததான தவறுனால இல்லையா, கடைசியில் ஆலயமே உடைஞ்சிருச்சு.
தேவன் நாம அந்த இடத்துல மகிமைப்படவில்லைன்னு சொன்னா நம்ம இவ்வளவு பேர் ஆலயத்து கட்டும் வேலை இல்லை. ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. சலமோன் காலத்துல தரமட்டம் ஆயிடுச்சு ஆலயம். நல்ல விலை கொள்ளுங்க. அந்த நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ஆமென் நாங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும், வேறொன்றும் இல்லை. நான் கடைசி ஒரு வசனத்தை வாட்சி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். இந்த பிலதெல்பியா சபை குறித்து தேவன் சொல்றதான காரியம். இந்த பிலதெல்பியா சபை குறித்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7-8வது வசனத்தை வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானது பிள்ளையே, இந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் சொல்றதான காரியம் பாருங்க. என்ன சொல்கிறான்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ நான் உனக்கு சிறந்த வாசலை திறக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை நீங்க கை கொள்றீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை திறந்திருக்கிறார், அது ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற வாசல் அது எந்த மனுஷனாலும் பூட்ட முடியாது. சொல்லுங்க, பகல் இடத்துல தட்டி சொல்லுங்க, உனக்காக ஆண்டவர் திறந்திருக்கிற வாசலை நீ ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமத்தை நாங்கள் மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கைக்கொள்கின்ற மனுஷனுக்கு, அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனுக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அது ஒருவனாலும் பூட்ட முடியாது. இதை நான் சொல்றேன். அவருடைய நாமத்தை நீங்க பிடிச்சு கொண்டீங்க சொன்னா, அந்த நாமத்தை மேல் நம்பிக்கை வைப்பீங்க சொன்னா, அந்த நாமத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடத்துங்கன்னு சொன்னால், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக திறந்திருக்கிற வாசலை ஒரு மனுஷனால பூட்ட முடியாது. இல்லையா? சில நீங்க நினைக்கலாம், என் சொந்தக்காரனால தான் நான் விழுந்து போயிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தினால தான் நான் விழுந்து போயிருக்கிறேன், என் சொந்தக்காரன் இல்லையா என் பிள்ளைகளால தான் முன்னுக்கு போக முடியாதுன்னு இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க அவருடைய நாமத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்க விழுந்து போயிருக்கிற அவங்கனால இல்லை, தேவனுடைய நாமத்தை சரியாக பிடிச்சு கொள்ளாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியத்தை விரும்புறீங்க? சத்தியத்தை படிங்க. ஆமென். சத்தியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்காக திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருக்கிறார், அது ஒருவனாலும் பூட்ட முடியாது. உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறதான காரியங்கள், உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறதான ஆசீர்வாதங்களை அது ஒருவனாலும் பூட்ட முடியாது. அது பூட்டணும்னு சொன்னா அது உங்களுடைய பிழைகள், உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, உங்களுடைய பலவீனங்கள் நிமித்தமாக பூட்ட முடியும் ஒழிய வேற யாராலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு தான மகிமை, அந்த நாமத்துக்கு தான் வல்லமை, அந்த நாமத்துக்கு பெருமதி அறிந்து கொள்ளுங்க அன்பானவர்கள். இன்று சபை, இன்று தேவனுடைய பிள்ளைகள் இதை சரியாக அறியாதனால தான் இன்று ஒரு சாதாரணமான விசுவாசிகளாக, ஒரு ஆராதனைக்கு வந்துட்டு போற விசுவாசிகளாக மாறி போயிட்டாங்க. எந்த ஒரு பலன் இல்லாத விசுவாசிகளாக மாறி போயிட்டாங்க. இன்று சபை ஒரு பலன் இல்லாத சபையாக மாறிக்கொண்டிருக்குது. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சபையாக இன்று இல்லை.
ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்துட்டோம், தேவன் நமஸ்கரிச்சு தேவனுடைய வசனத்தை கேட்டோம், நம்மளோட பாட்டில் நம்ம போய் வேண்டியது தான். நான் சொல்கிறேன், அது உங்களோட வாழ்க்கை ஒரு நாள் மாற போகிறது இல்லை. நான் சொல்கிறேன், இன்னொரு தீர்மானத்துக்கு எடுங்க. அது என்ன செய்யும்? உங்களோட சூழ்நிலையை மாற்றும், உங்களோட குடும்பத்தை மாற்றும், உங்களோட வாழ்க்கை மாற்றும், நீங்கள் பேசுகிற விதங்கள் மாற்றும், நீங்கள் சிந்திக்கிற விதங்கள் மாற்றும், எல்லா காரியங்களும் மாற்றும். அந்த நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீங்க அதை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அது வல்லமுள்ள நாமம், அது வல்லமுள்ள நாமம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.